கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 13 வசனம் 14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் அவர் தாழ்மை உள்ளவராய், அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய் இருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல வாழ வேண்டும். யோவான் 13:14 ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் நம்மை உண்டாக்கின தேவன். அவர் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பாவிகளாகிய நம்முடைய கால்களையே அவர் கழுவுவாரானால் நாம் எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரே மனுஷனுடைய கால்களை கழுவும் போது அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் அவரை போல அவரை காட்டிலும் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று யோவான் 13:15 சொல்லப்பட்டுள்ளது. அவர் பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய குணங்கள் இல்லை என்றால், அவரை போல நாம் வாழவில்லை என்றால் நாம் அவரில் பங்குள்ளவர்கள் அல்ல. அவருடைய குணங்கள் நம்மில் வெளிப்படாமல் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதினால் ஒரு பயனும் இல்லை. ஆகவே நம் குணங்களில் அவரை வெளிப்படுத்தி வாழ்கின்றோமா? அவருடைய குணங்கள் நம்மில் வெளிப்படுகின்றதா? அவர் நமக்கு மாதிரியை காண்பித்ததை பின்பற்றி நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து அவரை போல ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகருக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் உம்மை பின்பற்றி உம்மை போல ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய குணங்களை, உம்முடைய கிரியைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளிப்படுத்தி வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நடக்கையினால், எங்களுடைய வாழ்வினால் நாங்கள் அநேகரை உமக்கு நேராக ஆதாயப்படுத்தத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.